முதலமைச்சர் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி வருவதை மனதார பாராட்டுகிறோம் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி கூறியுள்ளார். ஓசூரில் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளருடன் பேசிய புகழேந்தி, பெருந்தலைவர் காமராஜர் வழியில் எம்ஜிஆர் மாணவர்களுக்கு சத்துணவு மற்றும் மதிய உணவு கொடுத்தது போல தற்போது உள்ள முதலமைச்சர் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி வருவதை மனதார பாராட்டுகின்றோம் என்று கூறினார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயம் விற்பவர்களை சுட வேண்டும் என்று கூறியிருந்தேன். தற்போது மது குற்றத்திற்கு கடுமையான சட்டம் கொண்டு வந்துள்ளதை வரவேற்கின்றேன் என்று புகழேந்தி கூறினார். கல்வியினுடைய வளர்ச்சிக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர், அந்த தலைவருடைய பிறந்த நாளில் இன்றைய தினம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயனாக அழைக்கப்பட்டாரோ, வாழ்ந்தாரோ, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரோ, அந்த தலைவர்கள் போலவே இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் பாராட்ட வேண்டும். காலை சிற்றுண்டி உணவை இந்த மாணவியர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினத்திலே செய்ததற்காக நான் பாராட்டுகிறேன். கள்ளக்குறிச்சியிலே விஷ சாராயம் நடந்த பொழுது அங்கே போய் நேரடியாக பார்த்த பின்னால் அரசுக்கு வைத்த கோரிக்கை சுட்டு தள்ளுங்கள் என்பது. ஆகவே சுட்டு தள்ளுங்கள் என்ற கோரிக்கையை முதலில் சொன்னவன் புகழேந்தி. இன்றைய தினம் ரவுடிகள் சுடப்பட்டிருக்கிறார்கள்.